நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு சிறகுகள் யூடியூப் சேனல் மூலயமா பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ், நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்ன சார் அப்படின்னா, ஒரு ஃபிகர் கொடுத்துட்டு எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அதை வந்து கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பொறுத்தவரை நமக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து n cross n, இன்னொன்று வந்து n cross m. இங்க r equal to c இருக்கும், இங்க r not equal to c இருக்கு. r அப்படின்னா என்ன அப்படின்னா ரோ, c ங்கிறது காலம். சரிங்களா? இப்போ n cross n இந்த ஸ்கொயர்ஸ்ல பாருங்க 1 2 3 4 4 ரோஸ் இருக்கு, 1 2 3 4 4 காலம்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலா இருந்தா இந்த மாடலை ஃபாலோ பண்ணுங்க. ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலா இல்லை அப்படின்னா இந்த மாடலை ஃபாலோ பண்ணுங்க. இதுல பாருங்க 1 2 3 4 4 ரோஸ் இருக்கு, 1 2 3 3 காலம்ஸ் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன மாடல் யூஸ் பண்ணணும், இதுக்கு என்ன மாடல்? ஃபர்ஸ்ட் நம்ம n cross n ல பார்த்துருவோம். இப்போ இந்த ஃபிகர்ல எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் எத்தனை ரோஸ், 4 cross 4 சொல்லியாச்சு. 4 அதுதான் இங்க முக்கியம். சரிங்களா? அப்போ என்னோட வேல்யூ என்ன, 4. ஓகே, இப்போ இதை வந்து ரெண்டு முறையில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஒன்று வந்து 4னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இந்த மாதிரி போடுங்க. 1 ஸ்கொயர் 1 தான், 2 ஸ்கொயர் நம்மளுக்கு 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16. சரிங்களா? 9 plus 1 10, 4 plus 16 20, 20 plus 10 நம்மளுக்கு 30. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இதில் எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு 30 ஸ்கொயர்ஸ் இருக்கு. சரிங்களா? இதை சரி ஓகே 4ங்கிறதெல்லாம் நம்ம போட்டோம். இப்போ 9 வரைக்கும் இருக்குன்னா என்ன பண்ணுவோம், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் அந்த மாதிரி போட்டுட்டே போகணும். ஸோ அதுக்காக நம்மகிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு, n இன்ட்டு n ப்ளஸ் 1 into 2n plus 1 by 6. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணுங்க. என்னது இது, n into n plus 1, அடுத்தது n 2n plus 1 by 6. ஓகேங்களா? இப்போ பாருங்க இந்த n ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n ங்கிறது நம்ம என்ன சொல்றோம், 4 ன்னு சொல்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4 4 plus 1 5, இங்க 2 4 are 8, 8 plus 1 9 by 6. ஓகேங்களா? கேன்சல் பண்ணுங்க. 3 3 6 3 9, 4 2 2 4, 2 10, 5 30. அதே ஆன்சர் தான் நமக்கு இங்கேயும் வரும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போடலாம் ஒரு மெத்தட்ல, இல்லை அப்படின்னா n இன்ட்டு n plus 1 2n plus 1 by 6. சரிங்களா? அந்த மெத்தட்லையும் நம்ம போடலாம். சரிங்களா? ஸோ ரெண்டு மெத்தட் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? ஃபார்முலா எனக்கு ஓகே அப்படின்னா இதே மாதிரி ஃபார்முலா நம்ம நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ்லேயும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இருக்கும், பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதை முடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இது 30 ஸ்கொயர்ஸ் இருக்கு. இது ஃபுல்லாக உங்களுக்கு 30 ஸ்கொயர் 30 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு வாங்க. இப்போ இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை இதில் அப்ளை பண்ண முடியாது, இல்லை இந்த மெத்தட்லையும் இதை போட முடியாது. இதுக்கு பாருங்க, நீங்க இதோட லாஸ்ட் நம்பர் என்னது, ரோஸோட லாஸ்ட் நம்பர் 4, இதோட லாஸ்ட் நம்பர் 3. சரிங்களா? ஸோ 4 into 3 ஃபர்ஸ்ட் எழுதிங்க. அடுத்தது என்னது, இது 3, இதுக்கு முன்னாடி நம்பர் 2 plus 3 into 2 எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் 2 into 1. அவ்வளோதான். பாருங்க லாஸ்ட்டுக்கும் இதுக்கும் நம்ம திங்க் பண்ணுங்க. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் அடுத்து இதை ரெண்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீதி இருக்கிறது இதை ரெண்டும் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ என்ன நமக்கு 4 3 தான் 12 பிளஸ் 3 into 2 என்ன வந்து 6 plus 2 என்ன வரும் நமக்கு 20. இதில் வந்து நமக்கு 20 ஸ்கொயர்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இது
இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்கு நம்மளுக்கு 30, இதில் 20 ஸ்கொயர்ஸ் இருக்கு. ஸோ n கிராஸ் என்ன இருந்தால் எப்படி நம்ம சால்வ் பண்ணோம், n கிராஸ் m இருந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், ஏறக்குறைய எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்கொயரை வச்சு சரிங்களா, இந்த ஸ்கொயர் இப்போ நமக்கு தேவையில்லை, இது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்கொயர்ல பாருங்க, இதுல இருக்கும் கேட்பாங்க சரிங்களா, அதே ஸ்கொயர் தான் ஓகேங்களா. என்னன்னா ஒரு குட்டி பாக்ஸ் மட்டும் சென்டர்ல போட்டிருக்காங்க சரிங்களா. இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது 1 2 3 4 4 கிளாஸ் 4 நம்மளுக்கு எவ்வளோ 30 ஸ்கொயர்ஸ் இருக்கு. அது இல்லாமல் இப்போ எத்தனை ஸ்கொயர்ஸ் புதுசாக என்னன்னா இந்த சின்ன பாக்ஸ் வந்துருக்கு சரிங்களா. ஸோ இந்த சின்ன பாக்ஸை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எத்தனை வரும், 1 2 3 4 இது 1 5 1 2 3 4 இது 5. ஸோ இங்கே 5 இங்கே 5, ஸோ 10 வந்துடும். ஸோ டோட்டலாக இது என்னன்னா 40 ஸ்கொயர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்கன்னா 40 ஸ்கொயர்ஸ் சிம்பிளாக அவ்வளோதான். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கொயரில் இந்த ஃபிகர் நான் ஃபர்ஸ்டே பார்த்தோம் 30. எக்ஸ்ட்ரா வந்தது இந்த ஸ்கொயர், இந்த 2 ஸ்கொயர் தான் சரிங்களா. ஸோ இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5, இந்த ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் 5 சரிங்களா. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10, 30 + 10 என்ன நம்மளுக்கு 40 ஓகேங்களா. இப்போ இதே பாருங்க, நம்மளுக்கு அதுதான் 4 கிராஸ் 4 சரிங்களா. 4 கிராஸ் 4ல இந்த மாதிரி கொடுக்கலாம் சரிங்களா. 4 கிராஸ் 4 தான் இது. இந்த ஃபிகரும் கொடுக்கலாம். இந்த ஃபிகர் இந்த ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் கேட்பாங்க சரிங்களா. இப்போ அதுதான் நம்மளுக்கு 4 கிராஸ் 4 1 2 3 4. இதில் எப்படி உங்களுக்கு 4 கிராஸ் 4னா 30 வந்துடும். ஸோ இதில் பாருங்க நம்மளுக்கு எத்தனை வருங்க, 5 5 5 5. ஸோ டோட்டலாக 20 இருக்கு. ஸோ 30 + 20 = 50. ஸோ இதில் எத்தனை ஸ்கொயர்ஸ் வரும் அப்படின்னா 50 ஸ்கொயர்ஸ் சரிங்களா. அவ்வளோதான், சிம்பிள் மெத்தட் தான். நம்மளுக்கு இது ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ ஸ்கொயர் வந்து நம்ம மேக்ஸிமம் இன்னும் ஒரு மெத்தடில் உங்களுக்கு கேட்பாங்க சரிங்களா, அதையும் சொல்லிடுறேன் பார்த்துங்க. என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் எடுத்துக்கணும், இந்த மாதிரி ஸ்கொயர்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எத்தனை நம்மளுக்கு ஸ்கொயர் இருக்கு, நார்மலாக 1 2 3 4 1 2 3 4. ஸோ நம்மளுக்கு என்ன வரும் 30. ஸோ இதில் 5 இதில் 5 சரிங்களா. அடுத்தது நம்மளுக்கு இதில் 5. ஸோ டோட்டலாக எவ்வளோ வரும் நம்மளுக்கு 15 வரும் சரிங்களா. 15 வரும். அது இல்லாமல் என்ன ஸ்கொயர்ஸ் வரும் பாருங்க, நம்மளுக்கு இந்த ஸ்கொயர்ஸ் 15 வருதா வேற ஓகேங்களா. இங்கே இந்த ஸ்கொயர் கட் பண்ணுறதால இங்கே ஒரு ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும், இங்கே ஒரு ஸ்கொயர் கிடைக்கும் சரிங்களா. சிமிலராக இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் கிடைக்கும், இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இந்த 15 இல்லாமல் நம்மளுக்கு இது கட் பண்ணுறதால சரிங்களா, இங்கே 2 ஸ்கொயர் கிடைக்கும், இங்கே 2 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ +2. ஸோ 30 + 15 + 2 தான் நம்மளுக்கு 47 சரிங்களா. டோட்டலாக நம்மளுக்கு 47 ஸ்கொயர்ஸ் இந்த மாடலில் இருக்கு சரிங்களா. இப்போ நம்ம ட்ரையாங்கிள்ஸ் பார்க்கலாங்களா, ட்ரையாங்கிள்ஸ் பார்ப்போம். இப்போ ட்ரையாங்கிள்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்டார் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கணும். அதாவது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த கையே எடுக்காம ஒரு ட்ரையாங்கிள்ஸ் போடுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு சரிங்களா. இதை கொடுத்து நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்பாங்க
சரிங்களா? இதை ஃபர்ஸ்ட் இன்றதை பார்த்துங்க. 1 2 3 4 5 சரிங்களா? 5 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் என்ன சார் ட்ரையாங்கிள்னா நம்ம 2 ட்ரையாங்கிள் போட்டோம்ல, இப்படி ஒன்று தலைகீழ ஒன்று போட்டோம்ல, அந்த 2 ட்ரையாங்கிள். ஸோ 5 + 2 7 ட்ரையாங்கிள்ஸ் டோட்டலாக இதில் இருக்கு. சரிங்களா? ஸோ இதில் 7 ட்ரையாங்கிள்ஸ் தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே இருக்குவாங்க. இது அவ்வளோதான் உங்களுக்கு. சரிங்களா? 2 ட்ரையாங்கிள் நம்ம தான் போட்டோம். சரிங்களா? ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில். சரிங்களா? ஒன்று அப்பர் டைரக்ஷன், ஒன்று லோயர். சரிங்களா? பாட்டம் டைரக்ஷனில் போட்டோம். சரிங்களா? இந்த கார்னர் நம்மளுக்கு 1 2 3 4 5 சாரி 6. சரிங்களா? 1 2 3 4 5 6 6 இருக்கு நம்மளுக்கு. 6 + 2 நம்மளுக்கு என்ன வரும்? நம்மளுக்கு 8. 7 கிட்ட 8. சரிங்களா? இதில் 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 கார்னரில் நம்மளுக்கு 6 இருக்கும். அது இல்லாமல் நம்ம 2 ட்ரையாங்கிள் வந்து ரிவர்ஸில் போட்டிருக்கோம். ஸோ 6 + 2 நம்மளுக்கு 8. அதே இதில் பாருங்க, நம்மளுக்கு அதெல்லாம் கார்னர் 1 2 3 4 5. சரிங்களா? கார்னரில் மட்டும் நம்மளுக்கு 5 வந்துருச்சு. அடுத்தது ஒவ்வொரு பேஸ் இருக்குல்ல, இது ஒரு பேஸ், இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள், இதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் இந்த லைனை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள், இந்த லைனை பேஸ் பண்ணி ட்ரையாங்கிள். அந்த மாதிரி எத்தனை பேஸ் இருக்குன்னா 5 பேஸ் அடிமட்ட பகுதின்னு சொல்லுவோம். அடிமட்ட. ஸோ இதில் கார்னர் 5 + 5 பேஸ் வச்சு 5 ட்ரையாங்கிள். ஸோ இதில் நமக்கு 10 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோட்டல் வந்து 8 ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டோட்டல் வந்து 10 ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் 7 சொன்னேன், அப்படி கரெக்ஷன் பண்ணி 1 2 3 4 5 6. சரிங்களா? ஸோ 6 + 2 ட்ரையாங்கிள் வந்தோம் 8. அடுத்து இது வந்து நமக்கு 10. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 ஃபிகர்ல எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும்? சரிங்களா? அந்த மாதிரி கேட்கலாம். இந்த 3 ஃபிகர்லையும் நமக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும்? இந்த மாதிரி வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், 1 2 2 பார்த்து நீங்கள் பிடிச்சிருக்காங்க. இதில் 1 2 3. சரிங்களா? இதில் 1 2 3 4 இந்த மாதிரி போட்டுருக்கோம். சரிங்களா? இப்போ 1 + 2 என்ன இல்லை 3. ஸோ டோட்டலாக இந்த டயக்ராமில் 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. சரிங்களா? இதில் பாருங்க 1 + 2 + 3 என்ன வரும் நம்மளுக்கு 6. சரிங்களா? ஸோ இதில் டோட்டலாக எனக்கு எவ்வளோ இருக்கு? 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. சரிங்களா? சரிங்களா? இதை பாருங்க 1 + 2 + 3 + 4. சரிங்களா? 1 + 2 நம்மளுக்கு 3, 3 + 3 நம்மளுக்கு 6, 6 + 4 10. இது நமக்கு 10 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. சரிங்களா? இடையில எந்த லைனும் இல்லாமல் ஒன்லி வெர்டிக்கல் லைன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா. சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். இதே நம்ம ஒவ்வொன்றும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், ஓவரால் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 3 ட்ரையாங்கிள் சொல்லலாம். இந்த மாதிரி அதிகமாக வச்சுன்னா ஒவ்வொரு ட்ரையாங்கிளாக நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா எக்ஸாமே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்டை வச்சு தான் நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஸோ என்னன்னா ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் போடுங்க. 1 2 3 1 2 3 4. சரி, அந்த மாதிரி போட்டுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா? புரியுதா? இப்போ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், மேலே ஒரு லைன் போடுறேன். ஸோ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? இப்போ கீழே போட்டிங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு லைன் எத்தனை லைன் வந்தாலும் மேலேயும் அதே மாதிரி போடுங்க. 1 2. சரிங்களா? இப்போ 1 2 இங்கே ஒரு 3 இருக்கு, 1 2 இதில் ஒரு 3 இருக்கு. ஸோ 3 + 3 டோட்டலாக இதில் 6 ட்ரையாங்கிள்ஸ். சரி, இப்போ இந்த டயக்ராமில் வந்து நான் ஒரு லைன் போடுறேன். இப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்குறேன். 1 2 3. சரிங்களா? சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுங்க, மேலே போடுங்க. 1 2 3. இங்கே என்ன வச்சு நம்மளுக்கு 6. அப்போ இங்கேயும் நம்மளுக்கு என்ன வரும் 6. ஸோ 6 + 6 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுலேயும் நான் இன்டர்மீடியேட் ஒரு லைன் போடுறேன் இடையில. அதே தான் நம்மளுக்கு இங்கே என்ன வந்து 10 தான். ஸோ இங்கேயும் நம்மளுக்கு 1 2 3 4 இங்கேயும் 10.
ஸோ 10 + 10 = 20. புரியுதுங்களா? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் வந்தாலே நமக்கு பார்ட்டிஷன் 1 2ன்னு போடுங்க. நம்ம அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, நம்மளுக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துடும். எத்தனை ட்ரையாங்கிள்ஸ்னா ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தால் போட்டுடலாம். இன்னொரு ட்ரையாங்கிள்ஸ் கேட்பாங்க டிஃப்ரெண்ட்டாக, அது எப்படி சார் போடுறது? என்ன அப்படின்னா இது வரைக்கும் ஒரு லைன், இது இந்த மாதிரி லைன் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டாக லைன் போடாதான் சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணுறது, இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பேஸுக்கு 1 2 3 4 போட்டுருங்க. இப்போ இங்கே எப்படி போடுறீங்க அப்படின்னா இந்த 1 2 அப்படின்னு போட்டுருங்க. எகைன் திருப்பி இங்கே 1 2 தான் ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரெயிட் லைன் ஆக இருந்தால் 1 2 3 4 போகணும். இந்த மாதிரி பார்ட்டிஷனிங்காக பிரித்தா 1 2 இங்கேயும் 1 2 சரி நம்ம இந்த மாதிரி தான் போகணும். இப்போ ஆட் பண்ணுங்க. இந்த 1 2 என்ன ஆகும் உங்களுக்கு 3, 1 + 2 3. இதில் நம்மளுக்கு என்ன இருக்கும் 1 + 2 3, 3 + 3 6, 6 + 4 எனக்கு 10. ஸோ டோட்டலாக 10 + 3 + 3 எனக்கு 16. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் எனக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கு டோட்டலாக 16 இருக்கு. சரிங்களா? அடுத்து ட்ரையாங்கிள்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படிங்கிற இது என்ன அப்படின்னா இந்த டாபிக் தான். என்ன அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள்ஸ் இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ்க்கு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கண்டுபிடிக்கும். சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? சரிங்களா? ரெண்டு சேம் தான். இப்போ இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சைடு, சரிங்களா, 1 2 3 ஓகேங்களா, இதில் 1 2 3 4 இந்த மாதிரி சைடில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது, எதுவுமே இடையில மிஸ் ஆகக்கூடாது, கரெக்டாக இருக்கும். அந்த மாடல் வந்து எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன அப்படின்னா இதை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபர்ஸ்டே ஒரு ஃபார்முலா பார்த்தோம். நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா n × n + 1 × 2n + 1 / 6ன்னு போட்டுமா, 8ன்னு போட்டுங்க. இந்த மாதிரி வந்து கேட்டாலே 8ன்னு போட்டுருங்க. சரிங்களா? ஸோ 8 இங்கே ஃபஸ்ட்டு என்ன சீக்கிரம் என்ன வந்துருக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 3 + 1 4 இங்கே 2 3 are 6, 6 + 1 7/8. சரிங்களா? இங்கே 1 2 3 இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்க. 4 goes are 4, 1 goes are 4, 2 goes are 8. remaining என்ன இருக்குது 3 7s are 21. சரிங்களா? 1 2 3 சாரி n + 2 இந்த ஃபார்முலா வந்து இங்கே n + 2 நம்ம இங்கே n + 1 இருக்கும், n + 2 ஸோ நமக்கு என்ன வரும் 5. ஸோ n × n + 2 2n + 1/8 தான். இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா n × n + 2 × 2n + 1 ஓகேங்களா, /8. இப்போ n கண்ட்ரோல் 3 போட்டேன், n + 2னா எனக்கு 5, 2n + 1னா எனக்கு 7. சரிங்களா? இதை கேன்சல் பண்ண முடியுமா? இதனால கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா? ஏன்னா 3 5 7 எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ்.
15 15 நமக்கு என்ன ஆகும் 105 by 8 இதை கேன்சல் பண்ணுங்க கேன்சல் பண்ண என்ன நமக்கு 1 8 are 8 remaining 2 25 3 8 are நமக்கு 24 remaining 1 so 31 point something வரும் ஸோ இதை ரவுண்ட் அப் பண்ணலாம் 13 ஸோ இதில் எனக்கு 13 ட்ரையாங்கிள்ஸ் டோட்டலாக இருக்குது புரியுதுங்களா 1 2 3 ஓகே நம்ம போட்டாச்சு ஸோ என்னோட வேல்யூ எனக்கு 3 3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா 3 n plus 2 3 plus 2 5 இங்கே சப்ஸ்டியூட் பண்ண 7 ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணுறது எல்லாம் ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது 3 5 7லாம் உங்களுக்கு 3 5 are 15 15 வந்து 105 இதை கேன்சல் பண்ணால் 13 பாயிண்ட் சம்திங்ஸ் வரும் இதில் நம்மளுக்கு 13 பாயிண்ட் சம்திங் 14 பாயிண்ட் சம்திங் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து ரவுண்ட் அப் பண்ணி முன்னாடி இப்போ நம்பர் எடுத்துங்க 13 ஸோ இதில் நம்மளுக்கு 13 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது சரி ஓகே இதில் பார்ப்போம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அதே ஃபார்முலா நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க என்னன்னு கேட்டா 4 into 4 plus 2 6 ஏன்னா 8 plus 2 into 4 8 8 plus 1 9 by 8 சரி கேன்சல் பண்ண 1 goes up to 2 goes up to 1 2 are 2 2 6 so 3 9s are 27 இது நமக்கு ஃபிராக்ஷன் நம்பர்ல ஸோ 27 தான் அதில் இருக்க ட்ரையாங்கிள்ஸ் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கேட்டாங்க என்ன ஃபார்முலா அப்படின்னா n into n plus 2 into 2n plus 1 by 8 ஓகேங்களா அடுத்து இன்னொரு டயக்ராம் பக்கம் பார்க்க போகுது சரிங்களா பாருங்க ரொம்ப இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் போட்டாச்சு இப்போ இது ஏதாவது ட்ரையாங்கிள்ஸ் இருக்கா அதில் இல்லை சரி நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன் ஒரே ஒரு ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு இது எனக்கு தெரியும் 1 2 இது 3 ட்ரையாங்கிள்ஸ் இப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு சரிங்களா இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு அப்படின்னா பாருங்க 1 2 3 4 ஸோ 4 ட்ரையாங்கிள்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது இல்லாமல் என்ன பண்ணலாம் இந்த கார்னரை வச்சு இந்த பேஸை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் இந்த கார்னரை வச்சு இந்த பேஸை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் இந்த கார்னர் வச்சு இந்த பேஸ் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் இந்த கார்னர் வச்சு இந்த பேஸ் வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ரெண்டு செய்யணும் ஸோ இது இல்லாமல் அது ஒரு 4 + 4 = 8 ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயரில் வந்து கிராஸ் வந்துட்டாலே இது எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா கண்ணை நம்ம 8 ட்ரையாங்கிள்ஸ்னு தெரியணும் சரிங்களா ஓகே சார் இது இருக்குது சார் இப்போது ஆல்ரெடி கேட்ட 4 டயக்ராம் வந்துருக்கு வந்துச்சா இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் ஸோ டோட்டலாக இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 1 2 ஸோ இதில் 3 இருக்குது இங்கே 1 2 போட்டோம்னா இந்த இது நம்ம ஃபஸ்ட்டே பார்ப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த பார்த்தெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா ஸோ 1 2 டோட்டலாக இதில் 3 இருக்குது இதில் 8 இருக்குது ஸோ 8 + 3 என்ன வரும் 11 ஸோ இதில் இருக்க ட்ரையாங்கிள்ஸோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா சரிங்களா 11 புரியுங்களா 8 + 3 நம்மளுக்கு 11 இந்த ஒரு கான்செப்ட் இந்த டயக்ராம் நமக்கு இருக்கும் அடுத்து இதிலே இன்னும் கொஞ்சம் டஃப்பாக அதிகமாக தான் காசு இதில் 8ன்னு தெரியும் சரிங்களா இதில் எனக்கு 8ன்னு தெரியும் இப்போ இதில் ஒரு கிராஸ் இல்லாமல் சரிங்களா இந்த மாதிரி வந்துருச்சு கிராஸில் ஒரே ஒரு லைன் போட்டிருக்காங்க ஸோ இதில் எத்தனை இருக்கும் நம்மளுக்கு 1 2 3 4 5 6 தனித்தனியாக பார்த்தா 6 வந்துடும் சரிங்களா இப்போ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கார்னர் வச்சு 1 இந்த கார்னர் வச்சு இந்த கார்னர் வச்சு சரிங்களா அந்த மாதிரி 4 வந்துடும் ஸோ 6 + 4 10
ஓகேவா? இப்போ இந்த சென்ட்ரல் லைன் வாங்க, அதை வச்சு நம்ம என்ன ட்ரையாங்கிள் கிடைக்கும் நம்மளுக்கு, சரிங்களா? அது மூலயமா நம்மளுக்கு ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக 12 ட்ரையாங்கிள். இந்த சிங்கிள் லைன் மட்டும் இருந்துச்சுன்னா, இல்லை எனக்கு இந்த லைன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8, சரிங்களா? 8 இருக்கு. அப்போ 8 into 2 என்ன வரும் நமக்கு? 8 into 2 16. ஸோ இது 16 ட்ரையாங்கிள். சரிங்களா? முன்ன என்ன பார்த்தோம், உள்ள 6 இருந்துச்சா, 6 into 2 12. ஓகேங்களா? இதே வந்து நம்மளுக்கு பாருங்க 1 2 3 4. ஸோ இது எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் வரும்னா 4 இருக்கா, 4 into 2 8. ஓகே, நெக்ஸ்ட் அது இதில் இன்னொன்று என்ன பார்த்தோம், நம்மளுக்கு இந்த லைன் மட்டும் இருக்கும், இந்த கிளாஸ் 1 2 3 4 5 6 6 into 2 12. இது 8. சரிங்களா? ஸோ 8 into 16 அவ்வளோதான். சரி, வெறும் கிராஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதில் எத்தனை ஆகுதுன்னா 8. ஒரே ஒரு லைன் வந்துச்சுன்னா அதில் 12. நமக்கு ஒரு ப்ளஸ் சிம்பிளும் ஒரு கிராஸ் சிம்பிளும் வந்துச்சுன்னா அதில் 16. சரிங்க சார், இது இருக்கு சார். இது நம்ம கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, அவ்வளோதான். இப்போ இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு, இதில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு? ஓகே, இந்த ஸ்கொயரில் மட்டும் எனக்கு 16. ஓகேங்களா? இப்போ அது இல்லாமல் இந்த இது எக்ஸ்ட்ரா ஆகிடுது, இதில் ஒரு 3, 16 + 3 19. சரிங்களா? இப்போ அது இல்லாமல் என்ன ஸ்கொயர் வந்துருக்கு, இந்த இது சேர்ந்ததால அது ஸ்கொயர் வரும், பார்த்துக்காக ட்ரையாங்கிள்ஸ். சரிங்களா? இது ஒரு ட்ரையாங்கிள்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள்ஸ் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ 2 ட்ரையாங்கிள் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஃபிகரை பொறுத்து டோட்டலாக 16 + 3. அடுத்தது இதில் என்ன நம்மளுக்கு 2 கிடைக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாக 16 + 3 19, 19 + 2 21. சரிங்களா? ஸோ 21 ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு இதில் இருந்து கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது டயக்ராம் விட்டு போனால் அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். இன்னையோட இந்த கிளாஸ் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாமே நம்மளுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே கேட்பாங்க. எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, போஸ்டல் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா கேட்டகரியிலும் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் உங்களுக்கு மட்டும் தான் ஷேர் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் தொடர்ந்து இந்த வீடியோ எல்லாத்தையும் உங்களால் பார்க்க முடியும், இந்த வீடியோ கொடுக்கணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ஆன்சர் போடுறோம். சரிங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.